தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அமீன்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அமீன்ஸ் சாப்டர்ல ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி நல்லாவே புரியும். ஃபைன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே 4 மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். ஓகேவா? கேப்ரியல் சிந்தசிஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி மற்ற ஏதாவது ஒரு அமீன் ஏதாவது ஒரு மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அமைடு எடுத்துக்கிட்டு எனக்கு பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். சைனைடு எடுத்துக்கிட்டு பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். பட் ஐ டோல்ட் யூ தட் இந்த இடத்துல சைனைடுக்கு பதிலா ஆர் என்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஐசோசைனைடுன்னு இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? செகண்டரி அமீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? செகண்டரி அமீன். இந்த மாதிரி கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ்ல பிரைமரி அமீன் மட்டும்தான் கிடைக்கும்ன்றத சொல்றாங்க. தாலிமைடு ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஈத்தனாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு C2H5O ஹச்னு இருந்துருந்துச்சுன்னா எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கே இருக்கிறதுனால பொட்டாசியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பொட்டாசியம் ஈத்தாக்சைடு. இதுதான் ஈத்தனாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ம்ஸ் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைடு. ஸோ தாலிமைட் காம்பவுண்ட்ல ஏற்கனவே ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கணும். தாலமைடு அப்படின்னு இல்லை. அமைட்னா NH2ன்னு இருக்கும். CONH2. இங்க இமைடு இருக்கு. NH தான் இருக்கு. 2 CO கூட ஒரு NH இருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு வேணா சொல்லலாமா? சரி பாருங்க. தாலிக் ஆசிட் இருக்கு. ஆர்த்தோ ஐ மீன் 1,2 டயாயிக் ஆசிட் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஆசிடும் செகண்ட் கார்பன்ல இன்னொரு ஆசிடும் ஒன்னா இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு பென்சின் 1,2 டயாயிக் ஆசிட். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? தாலிக் ஆசிட்னு சொல்லலாம். ஃபைன். இந்த தாலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு டீஹைட்ரேஷன் பண்றோம். வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும்? தாலிக் அன்ஹைட்ரைட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஹவ் இட் லுக் லைக்ஸ் பாருங்க. ஒரு பென்சீனு, அது கூட ஒரு CO, இது கூடயும் ஒரு CO. பட் இந்த ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இது. என்னது? தாலிக் TH இல்லையா? THALEX தாலிக் ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ தாலிக் ஆசிட்ல வாட்டர் மாலிகுல்னா இப்படிதான் இருக்கும். தாலிக் ஆன்ஹைட்ரைடு. இப்போ இது கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அமோனியாவை சேர்க்கிறாங்க. அமோனியோட ஃபார்முலா என்ன? H2N இல்லையா? H. சரி, நான் இங்க வேணா எழுதுறேன். H2NH. இதுல இந்த 2 ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரா போயிடுச்சுன்னா இந்த CO இந்த CO இந்த ரெண்டுத்துக்குமே என்ன ஆகும்னா NH கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படிதான் ஒரு பென்சின், அது கூட 2 CO, அது ரெண்டும் NH கூட பாண்ட்ல இருக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் தாலிக் ஆசிட் இருக்கும். அந்த தாலிக் ஆசிட்ல இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணா தாலிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். அந்த தாலிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அமோனியா கூட சேர்த்தா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு தாலிமைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். CONH அப்படின்ற காம்பவுண்ட் தாலிமைடு. இந்த தாலிமைடு எடுத்துட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்த்தா இந்த OH H எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு K வந்து அந்த இடத்துல சேருது. N மைனஸா இருக்கும். இந்த இடத்துல K பிளஸ் வந்து சேருது. பொட்டாசியம் தாலிமைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட சொல்றோம். பொட்டாசியம் தாலிமைடு. ஓகேவா? சரி. ஸோ அதுக்கு அடுத்தது அதை என்ன பண்ணாங்கன்னா அல்கைல் ஹாலைட் கூட சேர்க்கிறாங்க. இந்த K வந்து X எடுத்துக்கிட்டு KX பொட்டாசியம் ஹாலைடா போயிடும். அல்கைல் போய் அந்த இடத்துல சேரும். RN அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்குது. அதாவது N கூட ஒரு அல்கைல் வந்து சேர்ந்துருது. ஓகே. ஃபைனலா என்ன பண்றாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் கூட ட்ரீட் பண்றாங்க. அப்போ எனக்கு இந்த பேஸ் எப்படி பிரியுதுன்னு பாருங்க. H பிளஸ் ஆகும் NaO மைனஸ் ஆகும் பிரியுது. H பிளஸ் ஆகும் NaO மைனஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆச்சுன்னா, சாரி இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே, இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கார்போனைல் அப்படின்னாலே என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். CO எப்பயுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். CO மைனஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? சரி, O ஏன்னா மைனஸா இருக்கும். இதுதான் கார்போனைலுடைய நேச்சர். ஃபைன். அப்போ இந்த பாண்ட் உடனே நைட்ரஜனுக்கு வரும். நைட்ரஜன் மைனஸ் ஆகும். அது கூட H பிளஸ் இருந்துச்சுன்னா NHன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். RNHன்னு. இந்த இடத்துலயும் பாண்டு பிரேக் ஆகி நைட்ரஜன் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ். கார்பனை கம்பேர் பண்ணும்போது கார்பன் என்னவாகும்? கார்போனைல் பிளஸ் ஆகும். இது கூட இன்னொரு ONA மைனஸ் வந்து சேரும். ONA சோடியம் ஆக்சைடு NaO அப்படின்ற காம்பவுண்ட் வந்து சேரும்.
அப்போ எனக்கு COONA COONAன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ இது தாலிக் ஆசிடுடைய சோடியம் சால்ட். கரெக்டா? அப்போ சோடியம் தாலேட் அப்படின்னு சொல்லணும். சோடியம் தாலேட் அப்படி இல்லைன்னா சோடியம் சால்ட் ஆஃப் தாலிக் ஆசிட். சோடியம் சால்ட் ஆஃப் தாலிக் ஆசிட் இது பை ப்ராடக்ட் தான். பட் மெயின் ப்ராடக்ட் என்னது? ஆர் கூட என்ன இருந்துச்சு, இங்க பாண்ட் பிரேக் ஆனதுனால ஒரு H, இங்க பாண்ட் பிரேக் ஆனதுனால ஒரு H. அப்ப RNH2 பிரைமரி அமீன் கிடைக்குது. இதுதான் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். புரியுதா? ஓகே, தாலிக் ஆசிட் எடுத்துட்டு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது வாட்டர் ரிமூவ் ஆயிட்டு தாலிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். தாலிக் அன்ஹைட்ரேட் கூட அமோனியாவை சேர்த்தா 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு தாலிமைடு NHன்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். சாரி, அந்த தாலிமைடு எடுத்துட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்க்கிறோம், எனக்கு பொட்டாசியம் தாலிமைட் கிடைக்கும். தென் அல்கைல் ஹாலைட் கூட சேர்க்கிறோம், எனக்கு அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் தாலிமைட் கிடைக்கும். N அல்கைல் தாலிமைடு, Nல அல்கைல் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கிற தாலிமைட், N அல்கைல் தாலிமைட்னு ஒன்று கிடைக்குது. அது கூட பேஸ் எடுத்துக்கிட்டு சேர்க்கும்பொழுது எனக்கு என்ன ஆகுது? ஹைட்ரஜன் வந்து N கூட சேர்ந்து NH2 பிரைமரி அமீனையும், ONA போய் COO அசைல் காம்பவுண்ட் கூட அல்லது கார்போனைல் காம்பவுண்ட் கூட சேர்ந்து சோடியம் சால்ட் ஆஃப் தாலிக் ஆசிடும் கிடைக்குது. புரிஞ்சுச்சோ? ஓகே, இந்த லைன்ஸ் வேணா திரும்ப ஒரு தடவை சொல்றேன் இங்க இருந்து. ஓகே, aromatic primary amines cannot be prepared by this method. என்ன சொல்றாங்கன்னா அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன்ஸ், இங்க ஆறுன்றது அல்கைல் காம்பவுண்ட்ஸ். அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் அல்கைல் பிரைமரி அமீன்ஸ் நம்மளால இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் cannot be prepared. அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் அனிலின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமீன்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் அரைல் ஹாலைட் do not undergo nucleophilic substitution. அரைல் ஹாலைட்ல என்ன நடக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்கும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரொம்ப கம்மியா தான் நடக்கும் இல்லையா? நடக்காது. அதனால do not undergo nucleophilic substitution with anion formed by தாலிமைட். தாலிமைட் ஃபார்ம் ஆகிற ஆனியான் கூட இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன்ல இன்வால்வ் ஆகாது. அதனால அரைல் ஹாலைடை வச்சு என்னால என்ன பண்ண முடியாது? அரோமேட்டிக் அமீன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது எல்லாமே அலிஃபாட்டிக் அமீன்ஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா அலிஃபாட்டிக் அமீன். அலிஃபாட்டிக் மட்டும்தான், அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன்ஸ் மட்டும்தான் இதுல ப்ரிப்பேர் பண்ண முடியும். அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் cannot be prepared by this method. ஓகேவா? சரி, சிக்ஸ்த் ஒன் ஹாஃப்மன் புரோமமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஸோ ஹாஃப்மன் அப்படின்றவருடைய சேஸ் ஆஃப் ஹாஃப்மன் இந்த மாதிரி எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம். இங்க ஹாஃப்மனுடைய புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப புரோமின் இருக்கு, டீக்ரடேஷன் நடக்க போகுது. ஹாஃப்மன் டெவலப்டு எ மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன் by treating an amide with bromine. So amide எடுத்துக்கிறாங்க, CONH2. ஏற்கனவே கேப்ரியல் தாலிமைட்ல தாலிமைடு இமைடு எடுத்துக்கிட்டோம், இப்போ அமைடு எடுத்துக்கிறோம். சரி, amide with bromine in aqueous or ethanolic solution. So ethanolic solution or sodium hydroxide இந்த மாதிரி பேசிக் அல்கலைன் மீடியத்துல அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு அமைடு இருக்கு, ஒரு ஹாலஜன் இருக்கு, பிளஸ் ஒரு பேஸ் இருக்கு. ஃபைன். இங்க 4 Na இருக்கு இல்லையா? இதுல 2 Na 2 Br எடுத்துட்டு என்னவா போயிடும்னா 2 NaBr சோடியம் புரோமைடா போயிடும். ஓகேவா? ஃபைன். 2 Na என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய CO அப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா சோடியம் கார்பனேட்டா போகுது. உங்களுக்கு இங்க 4 ஆக்சிஜன் இருக்கேன்னு தோணுச்சுன்னா இப்ப பாருங்க, 4 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? 4 ஹைட்ரஜன் வாட்டரா போகணும்னா எனக்கு 2 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? 4 ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் 2H2. ஓகே, அப்ப இந்த 4 ஆக்சிஜன்ல 2 ஆக்சிஜன் வாட்டருக்கு போயிடும், மீதி 2 ஆக்சிஜன் தான் இருக்கும். இந்த CO கிட்ட ஒரு ஆக்சிஜன். அப்ப இங்க இருக்கிற 2 ஆக்சிஜன் பிளஸ் இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் C கூட இருக்கு, CO3. அது கூட இங்க இருக்கிற 2 Na சேரும். ஏன்னா 2 NaBr எடுத்துட்டு NaBr போயிடுச்சு, மீதி 2 Na CO3 கூட சேர்ந்தா Na2CO3 சோடியம் கார்பனேட்டா போகும். 2 சோடியம் புரோமின் எடுத்துட்டு சோடியம் புரோமைடா போகுது, 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது, 2 ஆக்சிஜன் இந்த CO கூட சேர்ந்து மறுபடியும் இந்த 2 Na கூட சேர்ந்து Na2CO3 சோடியம் கார்பனேட்டா போகுது. அப்போ எனக்கு இந்த அல்கைலும் அமீனும் ஒன்னா சேர்ந்துடும். அப்படி சேர்றதுனால எனக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். ஸோ அமைட்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு அல்லது கார்போனைல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, இந்த கார்போனைல் குரூப்பை நம்ம ரிமூவ் பண்றோம், இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் அமீன்னு சொல்றோம். ஓகே தானே? இது ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன்ல நடக்குது. பாருங்க, in this degradation reaction migration of an alkyl or aryl group takes place from carbonyl carbon, carbonyl na CO. இந்த carbonyl கார்பன்ல இருந்து இருந்த alkyl group மைக்ரேட் ஆகி எங்க வருதுன்னா நைட்ரஜனுக்கு வருது. கரெக்டா? மைக்ரேஷனா நகர்ந்து போறது, இடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறது. மைக்ரேஷன் ஆஃப் an alkyl or aryl group takes place from carbonyl carbon of the amide to the nitrogen atom. அதே அமைட்ல இருக்கிற
கார்போனைல் கார்பன்ல இருந்து நைட்ரஜன் ஆட்டம்க்கு மைக்ரேட் ஆகி போகுது, நகர்ந்து போகுது. இதுதான் ஹாஃப்மேன் டிகிரேடேஷன்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, the amine so formed contains one carbon less than the present that present in the amide. அமைட்ல எத்தனை கார்பன் இருந்துச்சோ அதை விட ஒரு கார்பன் கம்மியா இருக்கிற அமீன் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ முன்னாடி பார்த்த கேப்ரியல் டாலிமைட்ல பிரைமரி அமீனை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்கைல் அமீன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அரோமேட்டிக் அமீன்ஸ்க்கு அது நாட் பாசிபிள்னு சொன்னாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க, அல்கைல் ஆர் அரைல். அப்ப அல்கைல் அமீனையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அரைல் அமீனையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எதை வேணா நம்ம இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். we are preparing primary amines, right? Fine. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வெறும் தியரி. அதே ஒரு 4 பாயிண்ட், ஐ மீன் 4 லைன் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா உட்காந்து 40 லைன் கொடுப்பானுங்க பிள்ளைங்க. சரி, படிக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் போர், லிசன் இட், அதர்வைஸ் ஸ்கிப் ஃபார் 20 to 30 செகண்ட்ஸ். அதுக்குள்ளாரெல்லாம் முடிச்சிட மாட்டேன் 20-30 செகண்ட்ல இத்தனை லைனை. ஸோ நீங்க ஒரு 2 நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணி அப்புறமா பாருங்க, இன்கேஸ் உங்களுக்கு பேராகிராஃபா இருக்கிறது பிடிக்கலனா கேட்கறதுக்கு. பட் எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். புக்ல தேவையில்லாத எதையும் கொடுக்கல. அவனுங்க ஒன்றும் என்னது லூஸ் பசங்களாம் இல்லைல்ல. எவ்வளோ விஷயம் பசங்களுக்கு தேவைன்றதை பார்த்து தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, புக்கை எழுதினவங்களோ போட்டவங்களோ. ஸோ நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. வாங்க பார்க்கலாம். The lower aliphatic amines are gases. So mostly alcohols, amines, aldehyde ketones எல்லாத்துலயுமே லோயர் காம்பவுண்ட்ஸ் மோஸ்ட்லி என்னவா இருக்கு, கேசஸா தான் இருக்கு. ஓகே, லோயர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஆர் கேசஸ் வித் ஃபிஷி ஆர்டர். மீன் வாசனை வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில அமீன்ஸுக்கு ராட்டன் ஃபிஷ் ஆர்டரே இருக்கும். அது ரொம்ப மோசமா இருக்கும், அழுகி போன கருவாடு வாசனை இல்லப்பா, அது ட்ரை ஃபிஷ். நான் சொல்றது ராட்டன் ஃபிஷ், அழுகி போன மீனுடைய வாசனை வரும். நாற்றம்னு சொல்லல, துர்நாற்றம் இல்லையா, வாசனை வரும். சரி, சோ இப்ப பார்க்கலாம். பிரைமரி அமீன்ஸ் வித் 3 or more கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிக்யூட். ஸோ ஒரு பிரைமரி அமீன்ல 2 கார்பனும் 3 கார்பனும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே 3 கார்பன் ஆர் மோர் கார்பன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே லிக்யூடா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டில் ஹையர் ஒன்ஸ் ஆர் சாலிட். ஓகே, ஃபர்ஸ்ட் லோயர் மெம்பர்ஸ் கேசஸ்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 3 விட அதிகமா இருந்துச்சுன்னா லிக்யூடுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 12க்கு மேல 13க்கு மேல போகும்போது அது என்ன சாலிடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனிலின் அண்ட் அதர் அரைல் அமீன்ஸ் ஆர் யூஸ்வலி கலர்லெஸ் but get colored on storage due to the atmospheric oxidant. Oxidation ஆச்சுனாலே, காத்துல ரியாக்ட் ஆச்சுனாலே அது என்ன ஆக ஆரம்பிச்சது, கலரா மாற ஆரம்பிச்சது, ப்ரௌனா மாற ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனிலின் ஆரம்பத்துல எப்படி தான் இருக்குன்னா கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அனிலின் அண்ட் அதர் அரைல் அமீன்ஸ், அரோமேட்டிக் அமீன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கலர்லெஸ்ஸா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அலிஃபாட்டிக் அமீன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆயிலியா இருக்கும். அதாவது உங்க வீட்டுல மல்லாட்ட எண்ணெய் நல்ல எண்ணெய்லாம் இருக்கும்ல, அதாவது நான் எப்படி சொல்றேன்னா ரீஃபைண்ட் ஆயில்னு வாங்கக்கூடாது, சன்ஃபிளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில்னு, அது வெள்ளையா இருக்கும். நான் சொல்றது செக்குல ஆடின எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் அல்லது பிரவுன் கலந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், கோல்டன் கலரா. ஸோ அந்த மாதிரி தான் அமீன்ஸ் எல்லாம் இருக்கும் பாக்குறதுக்கு. மீன் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களா? மீன் மாத்திரைனே ஒன்று சொல்லுவாங்க, விட்டமின் டேப்லெட், ஒரு மாதிரி ஜெல்லியா எக் மாதிரியே சின்ன சின்னதா இருக்கும். அதெல்லாமே அமீன்ஸ் காம்பவுண்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம், புரோட்டீன் விட்டமின்ஸ் டேப்லெட். ஓகே, லோயர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஆர் சொல்யூபிள் இன் வாட்டர். ஸோ அமீன்ஸ்ல லோயர் அமீன்ஸ் எல்லாமே என்னதுன்னா வாட்டர்ல சொல்யூபிள்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்கைல் காம்பவுண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஹையர் ஆல்கைல்ஸ் போகும்போது ஆகும் ஹைட்ரோபோபிக் நேச்சர் வந்துடும், அதனால சொல்யூபிலிட்டி கம்மியாகும். சரி, லோயர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஆர் சொல்யூபிள் இன் வாட்டர் பிகாஸ் தே கேன் ஃபார்ம் hydrogen bond with water molecules. However, solubility decreases with increase in molar mass of amines. அமீன்ஸ்லயும் மாஸ் அதிகமாக சொல்யூபிலிட்டி கம்மியாகும்னு சொல்றாங்க. எதனால? டியூ டு இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த ஹைட்ரோபோபிக் ஆல்கைல் குரூப். அல்கைல் குரூப் அதிகமாச்சுனாலே, கார்பன் அதிகமாச்சுனாலே அது ஹைட்ரோபோபிக் நேச்சரு, தூரக்க வாட்டரை ரிப்பல் பண்ணும். அதனாலதான் அது என்ன பண்ணுது, சொல்யூபிலிட்டி கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லா இடத்துலயும் இருக்கிற கான்செப்ட் தான். ஃபைன். ஹையர் அமீன்ஸ் ஆர் எசென்ஷியலி இன்சொல்யூபிள் இன் வாட்டர். ஹையர் அமீன்ஸா எடுத்துக்கிட்டோம்னா அது சுத்தமா என்ன ஆகாதுன்னா வாட்டர்ல சொல்யூபிளே ஆகாது, இன்சொல்யூபிள் அப்படின்னு சொல்றாங்க. Considering the electronegativity of nitrogen of amine இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன் இதெல்லாமே எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஃபைன். அண்ட் ஆக்சிஜன் ஆஃப் ஆல்கஹால் as 3.0 and 3.5 ரெஸ்பெக்டிவ்லி. என்ன சொல்றாங்க, நைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.0 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்கஹால்ல 3.5ன்னு சொல்றாங்க. You can predict the pattern of solubility of amines and alcohols in water. ஸோ இதை வச்சு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளோ தூரம் இருக்கு, இதை வச்சு எவ்வளோ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்க ப்ரிடிக்ட் பண்ணலாம். நைட்ரஜன் ஃபார்ம் ஆகிறத விட ஆல்கஹால்ல இருக்கிற ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. அப்ப ஆல்கஹால் காம்பவுண்ட்ஸ் வாட்டர்ல எந்த அளவுக்கு சொல்யூபிள் ஆகுதோ அதை விட அமீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்யூபிள் ஆகும், பட் சொல்யூபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஃபைன். அவுட் ஆஃப் பியூட்டேன் 1 ஆல் and butane 1 amine.
which will be more soluble in water and why அப்படின்னு கேக்குறாங்க. பியூட்டேன் 1 ஆல் எடுத்துக்கிறேன் ஆல்கஹால், பியூட்டேன் 1 அமீன் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துலயுமே கார்பன் காம்பவுண்ட் சேம் தான், 4 கார்பன் தான் இருக்கு. ஹைட்ரோபோபிக் நேச்சர், ஒண்ணுத்துக்கு அதிகம் ஒண்ணுக்கு கம்மின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுத்துலயுமே 4 கார்பன் தான் இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க, ஒண்ணுல ஆல்கஹால் இருக்கு, இன்னொன்னுல அமீன் இருக்கு இல்லையா? I'll write like this: CH3 CH2 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 OH. This is butane 1 all and this is CH3 CH2 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 NH2. This is butane 1 amine. ஓகே, ஸோ இந்த பியூட்டேன் 1 அமீனுக்கும் பியூட்டேன் 1 ஆல்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் வித்தியாசம். நைட்ரஜன் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இப்போ இது அதிகமான அளவில் ஹைட்ரஜன் பண்ண ஃபார்ம் பண்ணும் இதை விட. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் விட, ஐ மீன் எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரஜன் ஆட்டமை விட எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன் ஆட்டம் இன் ஆல்கஹால் மேக்ஸ் மோர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகேவா? ஃபைன். அப்போ ஆன்சர் புரியுது தானே? ஓகே, அமீன்ஸ் ஆர் சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ட்ஸ். வாட்டர்ல சொல்யூபிள் ஆகுதுன்னு சொன்னாங்க லோயர் அமீன்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க, ஆர்கானிக் சால்வன்ட்ஸ்லயும் அமீன்ஸ் நல்லாவே சொல்யூபிள் ஆகுதுன்னு சொல்றாங்க. லைக் ஆல்கஹால், ஆல்கஹால் எப்படி சொல்யூபிள் ஆகுதோ அதே மாதிரி தான். ஈத்தர் அண்ட் பென்சின். ஓகே, யூ மே ரிமெம்பர் தட் ஆல்கஹால்ஸ் ஆர் மோர் போலார் தேன் அமீன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமீன்ஸை விடவும் ஆல்கஹால் தான் ரொம்ப ரொம்ப போலார் நேச்சர் அதிகம்னு சொல்றாங்க. பிளஸ் மைனஸா பிரியக்கூடிய நேச்சர். அண்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் தேன் அமீன்ஸ். நான் ஏற்கனவே சொல்யூபிலிட்டி சொன்னேன் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னது, வாட்டர்ல அமீன்ஸ் ஆல்கஹால் ரெண்டுமே சொல்யூபிள் ஆகும், ஆனா ஆல்கஹாலுக்கு தான் சொல்யூபிலிட்டி அதிகம் அமீன்ஸை விடன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இது ஆர்கானிக் சால்வெண்ட்லயும் நல்லாவே கரையும். ஆல்கஹால், ஈத்தர், பென்சின் இதெல்லாம் எப்படி கரையுதோ அதே மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். இப்போ அங்க சொன்னோம்ல ஆல்கஹால், ஈத்தர், பென்சின், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் தான். அந்த சால்வெண்ட் கூடயே நான் அமீனை என்ன பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். கார்பன் டைசல்ஃபைட், CCl4 எந்த ஒரு சால்வெண்ட் கூட வேணா, ஆர்கானிக் சால்வெண்ட் கூட நான் அமீனை டிசால்வ் பண்ணலாம், சொல்யூபிள் ஆகும். ஓகே, ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்கஹால்ஸ்க்கு பொலாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால பொலாரிட்டி அதிகமா இருக்கு. பொலாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. என்ன ஃபார்ம் பண்ணுது? ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அதனால அது அமீன்ஸை விட அதிகமா சொல்யூபிள் ஆகும். ஓகே, primary and secondary amines are engaged in intermolecular association due to the hydrogen bonding between nitrogen of one and hydrogen of another molecule. என்ன சொல்றாங்க, பிரைமரி அமீனும் செகண்டரி அமீனும் பாத்தீங்கன்னா ஆல்கைல் குரூப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்றதுனால அது ஒரு அமீன்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனும் இன்னொரு அமீன்ல இருக்கிற ஹைட்ரஜன் கூட, அதாவது அமீன்ல இருக்கிற நைட்ரஜன் கூட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா மாத்தி அதுக்கும் இதுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்ப அங்க ஒரு அசோசியேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கு, ஒருங்கமைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இன்டர்மாலிகுலர் அசோசியேஷன் இஸ் மோர் இன் பிரைமரி அமீன். பிரைமரி அமீன்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன்னா ஒரே ஒரு ஆல்கைல் தான் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாவா? அதாவது அமீன்ல இருக்கிற நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும், அந்த நைட்ரஜன் கூட இருக்கிற 2 ஹைட்ரஜனும் 2 ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்ப மொத்தம் 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஒரே ஒரு அமீன் ஃபார்ம் பண்ணும். நான் சொல்றது புரியுதா? ஒரு பிரைமரி அமீனை எடுத்துக்கிட்டா அது எத்தனை ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும்னா 3 H பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இன்கேஸ் செகண்டரி அமீனை எடுத்துக்கிட்டா எனக்கு நைட்ரஜன் ஒன்னும் ஹைட்ரஜன் ஒன்னும் ஃபார்ம் பண்ணும். அப்ப 2 H பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? டெர்ஷரியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரே ஒரு நைட்ரஜன் மட்டும் தான் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் வேற ஏதாவது ஒரு அமீன்ஸ் கூட ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர அதே மாதிரி டெர்ஷரி அமீன் கூட ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? ஃபைன். ஸோ இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது வேணா இன்னும் நல்லா புரியலாம். Tertiary amines do not have intermolecular association due to the absence of hydrogen atom available for hydrogen bond formation. Hydrogen bond form ஆகணும்னாலே ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டிப்பா இருக்கணும். அது பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருந்து பக்கத்துல NOF நைட்ரஜனோ ஆக்சிஜனோ இல்ல ஃப்ளூரினோ ஏதோ ஒரு பார்ஷியலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருந்துச்சுன்னா அப்பதான் ஹைட்ரஜன் பாண்டே ஃபார்ம் ஆகும். பட் ஹைட்ரஜனே இருக்காதுல்ல டெர்ஷரி அமீன்ல, அதனால அது என்ன ஆகல, இன்டர்மாலிகுலர் அசோசியேஷன்ல இன்வால்வ் ஆகலன்னு சொல்றாங்க. Therefore the order of the boiling point of isomeric amine is as follows. So boiling point எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரைமரி அமீன் 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப பிரைமரி அமீனுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகம். அதை விட செகண்டரி அமீன் கம்மியா இருக்கும். செகண்டரி அமீனோட டெர்ஷரி அமீனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. டெர்ஷரி அமீன் ஈஸியா பாயில் பண்ணிடலாம். புரியுதா? ஓகே, இங்க பாருங்க, இது பிரைமரி அமீன். ஒரு N இருக்கு, அது கூட மேல ஒரு H கீழே ஒரு H. இந்த Hம் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இந்த Hம் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஈவன் இங்க இருக்கிற நைட்ரஜனும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்களேன், இப்ப நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கல, இது என்னது, அமீன் இல்லையா? சரி, சோ இந்த அமீன்ல நைட்ரஜனுக்கு இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு இமேஜினரி டாட் பாண்ட் இருக்கு. இது 1, இங்க 2, இங்க 3.
அப்ப ஒரு பிரைமரி அமீன் என்ன பண்ணும்னா அதை சுத்தி 3 ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். புரியுதா? ஓகே, அதனாலதான் இது பாய்லிங் பாயிண்ட்ல ரொம்ப அதிகம். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைமரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி விச் இஸ் கிரேட்டர் தென் டெர்ஷரி. இது என்னது? பாய்லிங் பாயிண்ட். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் பிரைமரி அமீன் இஸ் ஷோன் அப்படின்னு சொல்லி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரி, பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். யாருக்கு ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமா இருக்கோ அதுக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் amines, alcohols and alkanes of almost the same molar masses are shown table. So சில ஹைட்ரோகார்பன் கொடுத்திருக்காங்க, அல்கேன்ஸ், அப்புறம் ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க, அப்புறம் அமீன் கொடுத்திருக்காங்க. இந்த மூணுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாஸ் இருக்கக்கூடிய அமீன்ஸோ ஆல்கஹாலோ ஹைட்ரோகார்பனோ எடுத்துக்கிட்டா அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றதை இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதே பாய்லிங் பாயிண்ட் 390 யாருக்கு இருக்கு அப்படின்னா என் பியூட்டனாலுக்கு இருக்கு. என் பியூட்டைல் ஆல்கஹால். அப்ப ஆல்கஹாலுக்கு தான் இருக்கிறதுலே பாய்லிங் பாயிண்ட் அதிகம். அடுத்தது பாருங்க, இது என்னது? என் பியூட்டைல் அமீன். அப்ப ஆல்கஹாலுக்கு 74 மாஸ், அமீனுக்கு 73. ஒரே ஒரு மாஸ் தான் கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாஸ் தான் இல்லையா? கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி தே ஹேவ் அ சேம் மாலிகுலர் மாஸ். பட் ஆல்கஹாலுக்கு பாய்லிங் பாயிண்ட் 390 இருக்கு, அமீனுக்கு பாய்லிங் பாயிண்ட் 350 தான் இருக்கு. ஒரு 40 டிகிரி கம்மியா இருக்கு. ஓகே, அட் த சேம் டைம் செகண்டரி அமீன் பாருங்க, டெர்ஷரி அமீன் பாருங்க, அதுலலாம் பாய்லிங் பாயிண்ட் இன்னும் கம்மியாகுது. 329, 310. ஸோ அமீன்ல சப்ஸ்டிடியூட் ஆக ஆக பாய்லிங் பாயிண்ட் ஆகும், இன்னும் கம்மியாகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ மீன் ஃபோர்த் ஒன்ல என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா C2H5CH ப்ரோபேனு, அதுல பியூட்டேனு, அதுல ஒரு மெத்தில் ஸ்ட்ரக்சர் இருக்கு, 2-மெத்தில் பியூட்டேன். ஓகேவா? இதோ இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2-மெத்தில் பியூட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த காம்பவுண்டுடைய மாஸ் 72. ஸோ அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் 300. அப்ப இருக்கிறதுலே அல்கேன்ஸுக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மி, அதை விட அமீன்ஸுக்கு அதிகம், அமீனை விட ஆல்கஹாலுக்கு அதிகம். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கலி அமீன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத ஒரு ரியாக்ஷனா பார்க்க போறோம். ஓகேவா? Difference in electronegativity between nitrogen and hydrogen atom and the presence of unshared pair of electron. பாருங்க, நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல டிஃபரன்ஸ் இருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில. நைட்ரஜன் பார்ஷியலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும், ஹைட்ரஜன் பார்ஷியலி எலக்ட்ரோபாசிட்டிவா இருக்கும். இதுவும் காரணம்னு சொல்றாங்க பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, பிரேக் ஆகிறதுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ரெண்டாவது, நைட்ரஜன் மேல எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மேலன்னு சொல்லிட்டு ஏன் சார் கீழே போறீங்கன்னு கேட்காதீங்க. நைட்ரஜன் ஆட்டம் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், அது எங்க வேணா எழுதலாம், நம்மளுக்கு எந்த இடத்துல கன்வீனியன்டா இருக்கோ அங்க நம்ம எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? Fine. Nitrogen has unshared electron or lone electron. So இந்த lone pair of electrons, hydrogen nitrogen electronegativity difference இதெல்லாம் தான் நம்மளுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. Unshared pair of electrons over the nitrogen atom makes amines reactive. இதுதான் amines ரியாக்டிவா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. எது? நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸும் நைட்ரஜன் ஆட்டம் மேல இருக்கக்கூடிய அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த ரெண்டும் தான் நைட்ரஜன் ஆட்டம் அல்லது அமீன்ஸ் உடைய ரியாக்டிவிட்டிக்கு காரணம். The number of hydrogen atoms attached to nitrogen atom also decides the course of reaction of amines. அந்த அமீன்ல நைட்ரஜன் கூட எத்தனை அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு? 2 அல்கைலா, 3 அல்கைலா, அல்லது எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு? அது பிரைமரி அமீனா, செகண்டரி அமீனா, டெர்ஷரி அமீனா, இதெல்லாம் பொறுத்து தான் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க, அதனுடைய ரியாக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தட் இஸ் வை பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் டிஃபர் இன் மெனி ரியாக்ஷன்ஸ். அதனாலதான் சில பிரைமரி அமீன்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது, செகண்டரி அமீன் வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது, டெர்ஷரி அமீன் வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, moreover amines behaves as nucleophiles due to the presence of unshared pair of electron. அமீன்ஸ்லாம் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுது. நியூக்ளியோஃபைல்னா நெகட்டிவ்னு சொல்லுவோம். அமீன்ஸ் எப்படி சார் நியூக்ளியோஃபைலா இருக்குன்னா we told that அது எந்த அமீனா இருந்தாலும் சரி, பிரைமரியோ செகண்டரியோ டெர்ஷரியோ, எந்த அமீனா இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும், அதுகிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இட் இஸ் ரெடிலி அவைலபிள் டு கிவ் டு த எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைலுக்கு இது ஈஸியா எலக்ட்ரானை கொடுக்கும். எலக்ட்ரோஃபைல் கூட எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பேர் சொல்லணும்னா நியூக்ளியோஃபைல்னு சொல்லணும். அதனாலதான் அமீன்ஸ் என்னன்னு சொல்றாங்க, நியூக்ளியோஃபைல்ஸ் சொல்றாங்க. புரியுது என்ன சொல்லணும்? அமீன்ஸ் பிஹேவ்ஸ் as நியூக்ளியோஃபைல் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அது அந்த நைட்ரஜன் ஆட்டம் கிட்ட இருக்கிற அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானால அது நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுது. Some of the reactions of amines are described below. So சில amines உடைய reactions கீழே கொடுத்திருக்காங்க. Basic character of amine, நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர்னாலும் பேசிக் கேரக்டர்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணு. பட் பேசிக்ன்றதுக்கு நியூக்ளியோஃபைலுக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா பேஸ்ன்றது ஒரு மைனஸை கொடுக்கக்கூடியது இல்ல, நியூக்ளியோஃபைல்ன்றதும் எலக்ட்ரானையோ மைனஸையோ கொடுக்கக்கூடியது தான். ஓகேவா? சரி, இந்த நேரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் என்னன்றதை நான் ஆசிட் பேஸ் கான்செப்ட் நடத்தும் போது நடத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அமீன் நியூக்ளியோஃபைலுக்கும் பேஸ் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும்.
ஓகேவா? ரெண்டுமே மைனஸ் தான், ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு. amines being basic in nature. amines என்னவா இருக்கும்? பேசிக்கா இருக்கும். react with the acids to form salt. அப்ப amines இருக்கிற lone pair of electrons acid கூட சேர்ந்து NH3 plus அமோனியம் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அது கூட X மைனஸ், ஸோ ஒரு சால்ட் கிடைக்குது. லைக் அனிலின் எடுத்துட்டு HCl கூட சேர்த்தா பாருங்க, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருக்கிற H பிளஸ் எடுத்துக்கிட்டு NH3 பிளஸ்ன்னு மாறிடும். அமோனியம் காம்ப்ளெக்ஸ் அனிலீனியம் அப்படின்னு சொல்றோம். அனிலீன்ல இருந்து கிடைச்சதுனால அனிலீனியம். அது கூட Cl மைனஸ் இருக்கிறதுனால அனிலீனியம் குளோரைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது, விச் இஸ் ஏ சால்ட். எப்பெல்லாம் பிளஸ் மைனஸ் ஒன்னா இருக்கோ அதெல்லாம் நம்ம சால்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபைன். Aniline salts, amine salts on treatment with a base like sodium hydroxide regenerate the parent amine. என்ன சொல்றாங்க? இன் கேஸ் ஏதாவது ஒரு பேஸ் கூட ட்ரீட் ஆச்சுன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மாதிரி பேஸ் கூட ட்ரீட் ஆச்சுன்னா திரும்ப அது என்ன ஆயிடும்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் அமீனையே ரீஜெனரேட் பண்ணும், திரும்ப அது உருவாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற H X எடுத்துக்கிட்டே என்னவா போயிடும்? HX போகணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் H இந்த OH எடுத்துட்டு பேஸ் கூட சேர்ந்து இங்க இந்த மாதிரி எழுதாம நான் எழுதுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். 6 NH3 பிளஸ் சரி NH2ன்னு எழுதிக்கலாம், ஒரு H தனியா எழுதுறேன். இங்க என்ன இருக்குன்னா Cl இருக்கு. பிளஸ் இது கூட நான் என்ன சேர்க்கிறேன்? NaOH சேர்க்கிறேன். இப்ப பாருங்க, NaOH ஒரு பேஸ் தானே, இது குவாடினரி அமோனியம் சால்ட். சரி, இப்போ இது கூட இதை சேர்க்கும் பொழுது இந்த Cl Na எடுத்துக்கிட்டு NaCl போயிடும். ஓகேவா? இங்க இருக்கிற OH மைனஸ இங்க இருக்கிற H எடுத்துட்டு H பிளஸ் எடுத்துட்டு H2O வாட்டரா போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு R இருக்கும், அது கூட NH2 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இந்த பாண்டு உடஞ்சி நைட்ரஜனுக்கு தான் போகும் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப நைட்ரஜன் மேல என்ன கிடைச்சிடும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைச்சிடும். எங்க இருந்து சார் கிடைச்சிச்சுன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இந்த பாண்டு பிரேக் ஆகிதான் நைட்ரஜனுக்கு என்ன கிடைச்சிச்சு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைச்சிச்சு. புரியுதா? அப்ப நம்மளுக்கு பிரைமரி அமீன் கிடைச்சிருச்சு. ஸோ குவாடினரி அமோனியம் சால்ட்டா இருந்தாலும் கூட அதை திரும்ப பேஸ் கூட ட்ரீட் பண்ணா எனக்கு பிரைமரி அமீன் ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, amine salts are soluble in water but insoluble in organic solvents. நல்லா புரிஞ்சுக்கோங்க, amines வாட்டர்ல soluble, அதாவது லெசர் amines. அடுத்தது ஆர்கானிக் சால்வெண்ட்ல ஈத்தர், பென்சின், ஆல்கஹால் எல்லாத்துலயுமே சொல்யூபிள்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க? அமீன்ஸ் உடைய சொல்யூபிலிட்டியை பத்தி பேசல. அமீன் சால்ட், அமீன் வந்து ஒரு குவாடினரி சால்ட்டை ஃபார்ம் பண்ணிருச்சு, N பிளஸ் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருச்சு. அந்த மாதிரி அமீன் சால்ட்டா இருந்துச்சுன்னா ஆர் சொல்யூபிள் இன் வாட்டர், அப்போ அது தண்ணியில கரையும், பட் ஆர்கானிக் சால்வெண்ட்ல கரையாதுன்னு சொல்றாங்க. பட் இன்சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் லைக் ஈத்தர். This reaction is the basic for the separation of amines from the non-basic organic compounds insoluble in water. எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நான் பேசிக்கா இருக்கோ, பேசிக் நேச்சர் இல்லாம இருக்கோ, வாட்டர்ல கரையாம இருக்கோ, அந்த காம்பவுண்ட்ஸை பேசிக் நேச்சர் இருக்கக்கூடிய அமீன் அப்படின்ற அமீன் சால்ட்டை வச்சு தண்ணியில கரையும், அது அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? செப்பரேட் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. அமீன்ஸ் எல்லாமே அமோனியம் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும், சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். அமீன்ஸ் எல்லாமே மினரல் ஆசிட் கூட சேர்ந்தா, இப்போ எக்ஸாம்பிள் NH2 இதுதான் அமீன், பிரைமரி அமீன். இது கூட HX ஏதாவது ஒரு மினரல் ஆசிட் HCl, HBr இந்த மாதிரி சேர்த்தாலும், நைட்ரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட் எதை சேர்த்தாலும் சரி, எனக்கு குவாடினரி அமோனியம் சால்ட் ஒன்று கிடைக்கும். N பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. N கூட 4 பாண்ட் இருக்கும், அதனால N பிளஸ்ஸா இருக்கும். இந்த அமோனியம் சால்ட் இருக்குல்ல, இது கூட ஏதோ ஒன்று எக்ஸ்ன்ற ஒன்று மைனஸா இருக்கு. டோன்ட் திங்க் லைக் தட் எக்ஸ்ன்றது ஹாலஜன் மட்டும் நான் எழுதலப்பா, அது பைசல்ஃபேட் HSO4 மைனஸா இருக்கலாம், NO3 மைனஸா இருக்கலாம், ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும் ஆசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய மைனஸ் கான்ஜுகேட் பேஸ். ஓகேவா? சோ இது ஒரு குவாடினரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இந்த அமீன் சால்ட் வாட்டர்ல சொல்யூபிள் ஆகும். ஓகேவா? ஆர்கானிக் சால்வெண்ட் எதுலையுமே கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அமீன்ஸ் ஒரு பேசிக் காம்பவுண்ட்ஸ், அது வாட்டர்ல சொல்யூபிள் ஆகுது. அப்ப அமீன்ஸை மற்ற ஆர்கானிக் சால்வெண்ட்ல இருந்து, மற்ற ஆர்கானிக் சால்வெண்ட்டும் பேசிக்கா இருக்கும் சில காம்பவுண்ட்ஸ், அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பேசிக்கா இருந்தாலும் அதுல இருந்து அமீன்ஸை என்னால செப்பரேட் பண்ண முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு. தண்ணியில கரையுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா நான் சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். The reaction of amines with mineral acids to form ammonium salt. So mineral acid கூட அமீன் சேர்ந்து அமோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது இல்லையா? shows that these are basic in nature. இது நம்மளுக்கு எதை சொல்லுது அப்படின்னா அமீன்ஸ்லாம் பேசிக் இன் நேச்சர், அது காரத்தன்மை உடையது அப்படின்றத சொல்றாங்க. Amines have an unshared pair of electrons on nitrogen atom due to which they behave as a Lewis base. இது ஏன் பேஸா ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டா பேசிக் நேச்சர் இருக்குன்னா நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதாவது unshared pair of electron, அதனால தான் அது லீவிஸ் பேஸா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. All electron donors are Lewis base, all electron acceptors are Lewis acid. Okay. Basic character of amines can be better understood in terms of their peak Kb and PKb value. மோஸ்ட்லி நம்ம கேபியை எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம், ப்ராப்ளம்லயோ எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிகேபி வேல்யூ வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செய்துட்டு இருக்கிறோம். பட் அவங்க கேபி பிகேபி ரெண்டுத்தையும் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே. ஸோ RNH2 ஒரு பிரைமரி அமீன் இருக்கு, அது கூட வாட்டர் சேர்த்தா பிரைமரி அமீன் என்னவா மாறிடுச்சு, பிரைமரி அமோனியம் காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. RNH3 4 பிளஸ் பிளஸ் OH மைனஸ். ஃபைன். இப்போ K வேல்யூ எழுதுறேன். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டர். ஓகே. இதுல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ல வாட்டர் இருந்தது பியூர் லிக்விட். அப்ப அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நான் நெக்லிஜிபிள் பண்ணிடலாம் இல்லையா, ஏன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கிட்டத்தட்ட என்னவா இருக்கும், 1 இருக்கும். வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் 1 இருக்கும், அதை நம்ம விட்டலாம், ஒமிட் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஃபைன். ஸோ இங்க பாருங்க, வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் அவங்க 1ன்னு மாத்தாம லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. K இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு RNH3 கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் RNH2 கான்சன்ட்ரேஷன் பைல. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, இந்த K இன்டூ வாட்டர் இருக்கு இல்லையா, இத பேசிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் பேஸ், அதனால பேசிக் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். Ka இருந்துச்சுன்னா அசிடிக் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், Kb இருந்துச்சுன்னா பேசிக் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். Kb ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதுறோம். தென் அடுத்தது Pkb ஈக்குவல் டு P டேர்ம்ஸ்ல எழுதும்போது நான் எழுதுவோம் மைனஸ் லாக் ஆஃப் Kb அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? ஏன்னா pH இஸ் ஈக்குவல் டு pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டு த பேஸ் 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ், இப்படி தானே எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹச்சுக்கு பதிலாக என்ன இருக்கு, கேபின்னு இருக்கு. அப்ப இங்கேயும் மைனஸ் லாக் டு த பேஸ் 10 எல்லாம் எழுதுவோம். ஹச் பிளஸ்க்கு பதிலாக என்ன எழுதணும், கேபின்னு எழுதணும். அப்ப மைனஸ் லாக் கேபின்னு எழுதலாம். பிகேபிக்கு பதிலாக மைனஸ் லாக் கேபின்னு எழுதலாம். ஓகே. ஸோ அதை தான் எழுதியிருக்காங்க. லார்ஜர் த வேல்யூ ஆஃப் கேபி, கேபியோட வேல்யூ அதிகமா இருந்தாலோ அல்லது ஸ்மாலர் த வேல்யூ ஆஃப் பிகேபி, பிகேபியோட வேல்யூ கம்மியா இருந்தாலோ அது ஸ்ட்ராங்கர் பேஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கர் இஸ் த பேஸ். புரியுதா பாருங்க, கேபி வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் பேஸ். ஓகே. பிகேபியை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் லாகிரதம் இல்லையா, நெகட்டிவ் லாகிரதம் மைனஸ்ல லாக்ல வருது. அதனால அங்க கம்மியா இருந்தா தான் இங்க அதிகமா இருக்கும், அங்க அதிகமா இருந்தா தான் இங்க கம்மியா இருக்கும். ஸோ பிகேபி பிகேஏ வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ல பிகே வேல்யூ பார்த்திருப்போம் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்ல. இருந்தாலும் சொல்றேன், பிகேபி அல்லது பிகேஏன்னு இருந்துச்சுன்னா அது கம்மியா இருந்துச்சுன்னா அதனுடைய அசிடிட்டி ஆர் பேசிசிட்டி அதிகமா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் கேஏ கேபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதிகமா இருந்தா அதிகமா இருக்கும், கம்மியா இருந்தா கம்மியா இருக்கும். கேபி கேஏ அப்படின்றது எப்பயுமே ஆசிட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பிகேஏ பிகேபி அப்படின்றது ஆசிட் ஆர் பேஸ் ஸ்ட்ரென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே. லார்ஜர் த வேல்யூ ஆஃப் கேபி, கேபி வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பிகேபி வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்மாலர் த வேல்யூ ஆஃப் பிகேபி, பிகேபி வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கர் இஸ் த பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. த பிகேபி வேல்யூஸ் ஆஃப் ஃபியூ அமீன்ஸ் ஆர் கிவன். ஸோ இப்போ இதுல பாருங்க, இன்கேஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ்ல நம்மளுடைய அசிடிட்டியை யாரை வச்சு நம்ம சொன்னோம்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறத வச்சு சொன்னோம். அப்ப இங்கேயும் NH2ன்றது ஒரு அமீனு, இதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்க போகுது, அதனால பேஸ்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு NO2 வித்ராயிங் குரூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வித்ராயிங் குரூப் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை தாங்கிட்டே பிடிச்சி இழுத்துக்கும் பென்சின் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் பென்சினுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுன்னா இங்க பேசிசிட்டி கம்மி ஆயிடும். ஸோ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வில் டிக்ரீஸ் த பேசிசிட்டி. புரியுதா உங்களுக்கு? பேசிக் ஸ்ட்ரென்த்தை எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் என்ன பண்ணுதுன்னா கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இதே அமீன் காம்பவுண்ட் இருக்கு ஆர் அனிலின் காம்பவுண்ட் இருக்கு, அதுல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, மெத்தில் ஆர் எத்தில் ஏதோ ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அல்கைல் குரூப், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் ஐ கேரக்டர் இண்டக்டிவ் எஃபெக்ட்ல இல்லையா. சோ எலக்ட்ரானை இது கொடுத்துச்சுன்னா பென்சின் எலக்ட்ரானை நைட்ரஜன் கிட்ட இருந்து வாங்காது. அப்ப இது ரெடிலி அவைலபிள் டு எலக்ட்ரோஃபைல், அப்போ இது மோர் பேசிக். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்தா பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். PKB value of ammonia is 4.75. Ammonia உடைய PKB value is 4.75 சொல்றாங்க. Aliphatic amines are stronger base than ammonia. Ammonia விட aliphatic aminsக்கு basicity அதிகம். ஏன் பாருங்க, NH3ல மூணுமே ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப அமோனியாவுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரைமரி அமீன்ல என்ன இருக்கும், RNH2 இருக்கும். இந்த அல்கைலுக்கு என்ன நேச்சர் இருக்கும், எலக்ட்ரானை கொடுக்குற நேச்சர் இருக்கும். அப்ப இன்னும் சீக்கிரமா இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும், அதனால பேசிசிட்டி அதிகமாகும். அப்ப அமோனியாவை விட பிரைமரி அமீனுக்கு பேசிசிட்டி அதிகம், பிரைமரியை விட செகண்டரி அமீனுக்கு இன்னும் பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம், செகண்டரி டெர்ஷரிக்கு இன்னும் அதிகமா இருக்கணும். கரெக்டா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் டெர்ஷரியில செகண்டரியில அந்த பேசிக் ஸ்ட்ரென்த் மாறுதா, அது எதனால மாறுது, பல்கி நேசஸ், ஸ்டெரிக் எஃபெக்ட், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு, ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ அலிஃபேட்டிக் அமீன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் பேஸ் than ammonia due to plus I effect. So alkyl methyl ethyl அந்த மாதிரி alkyl group வருது, அது plus I effect. அதனால plus I effect of alkyl group, அதனால basic strength அதிகம்னு சொல்றாங்க. ஓகே. leading to high electron density on the nitrogen atom.
their pKb values, இது ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொன்னாங்க. அலிஃபாட்டிக் அமீன்ஸ்லாம் அமோனியாவை விட ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப அமோனியா விட அலிஃபாட்டிக் அமீன்ஸ்க்கு pKb வேல்யூ எப்படி இருக்கணும்? இன்னும் கம்மியா இருக்கணும். அப்பதான் அது ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவோம். லை இன் த ரேஞ்ச் ஆஃப் 3 to 4.22. on the other hand aromatic amines, அரோமேட்டிக் அமீன்ஸ்க்கு என்ன எழுதியிருக்காங்க? வேர் வீக்கர் பேசஸ், அதனுடைய பேசிசிட்டி, அதாவது அதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நைட்ரஜன் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் பை எலக்ட்ரான்ஸ். அப்போ பென்சின் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். பென்சினே ஒரு எலக்ட்ரானை வாங்கக்கூடிய தொகுதி தான். ஓகே. On the other hand, aromatic amines are weaker base than ammonia due to the electron withdrawing nature of aryl group. இந்த அரோமேட்டிக் குரூப் இருக்கு இல்லையா, ஃபினைல், அந்த ஃபினைலே எலக்ட்ரானை வாங்கும் ரெசனன்ஸ்க்காக. அதனாலதான் இங்க பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அலிஃபாட்டிக் அமீனை விட அரோமேட்டிக் அமீனுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மி. அந்த அரோமேட்டிக் அமீனும் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்தா அது இன்னும் பேசிக் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணும். இன்கேஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு அதிகமா இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த டேபிள்ல ஒரு காம்பவுண்டுக்கு ஆசிட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அங்க வரக்கூடிய குரூப் என்ன, அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பா, இதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகேபி வேல்யூ எப்பெல்லாம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ராங் பேஸ்னு அர்த்தம். பிகேபி வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் பேஸ். பிகேபி வேல்யூ எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் வீக் பேஸ்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. You may find some discrepancies while trying to interpret the Kb values of amines on the basis of plus I or minus I effect. வெறும் பிளஸ் ஐ அப்படின்னா மைனஸ் ஐ, அதாவது பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட், இந்த மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்டை வச்சு மட்டும் நீங்க அமீனை ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப குழப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சம் டிஸ்கிரிபன்சிஸ், அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. Substituents present in amines. Besides inductive effect, there are other effect. So inductive effect தாண்டி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஹைட்ரேஷன் எஃபெக்ட், சால்வேஷன் எஃபெக்ட், இந்த மாதிரி சில எஃபெக்ட் இருக்கு. அதர் எஃபெக்ட்ஸ் லைக் சால்வேஷன் எஃபெக்ட். ஆக்சுவலா வாட்டரை தான் நம்ம சால்வெண்டா யூஸ் பண்ண போறோம். அதனால வாட்டரை யூஸ் பண்ணா அது ஹைட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்லணும். அதர் தென் வாட்டர் யூஸ் பண்ணா, வாட்டரை தவிர வேற ஏதாவது சால்வெண்டை யூஸ் பண்ணா அப்ப நம்ம அதை சால்வேஷன் எஃபெக்ட்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ சால்வேஷனும் ஹைட்ரேஷனும் ஒண்ணு கிடையாது. அதர் தென் வாட்டர் எடுத்துக்கிட்டா சால்வேஷன் எஃபெக்ட், வாட்டரையே நான் சால்வெண்டா எடுத்துக்கிட்டா ஹைட்ரேஷன் எஃபெக்ட். ஓகே. ஸோ சால்வேஷன் எஃபெக்டை பொறுத்தும் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் எந்த அளவுக்கு மறைக்குது, புதுசா வரக்கூடிய அப்ரோச்சிங் எலக்ட்ரோஃபைல இது மறைக்குது, இதெல்லாம் பொறுத்து எனக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் ஆகுனா மாறும்னு சொல்றாங்க. இண்டக்டிவ் எஃபெக்டையும் தாண்டி ஐ எஃபெக்ட் ஒரு நேச்சர் தான். ஓகேவா? இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் அங்க ரோல் பண்ணல. இட்ஸ் நாட் ஒன்லி அ ரோல் பிளேயிங் ஃபார் த பேசிசிட்டி. பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன ரோல் இருக்கு அப்படின்னா சால்வேஷன் எஃபெக்ட், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், இவங்களாமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. which affects the basic strength of amine. Just ponder over. You may get the answer in the following paragraph. சரி, ஜஸ்ட் ஓவரா திங்க்லாம் பண்ணாதீங்க. வாங்க நீங்க இங்க இன்னும் கொஞ்சம் படிக்கும் போது கண்டிப்பா நாங்க என்ன சொல்ல வரோம்னு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியுது அவங்க லைட்டா குழப்பறாங்கன்னு, அதனால சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க லைட்டா தான் சார் குழப்பறாங்க, நீங்க தான் சார் ரொம்ப குழப்பீங்க தோணுதா? சரி, எப்பயுமே தெளிவு பிறப்பதற்கு முன்பு குழப்பங்கள் நல்லது. நம்ம குழப்பத்துல இருந்து தெளிவானாதான் நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தெளிவாயிட்டோன்னு எப்பயுமே தெளிவாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது. எல்லாமே தெளிவா தானே இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். ஃபைன். கஷ்டம் வந்துட்டு அப்புறம் ஒரு சந்தோஷம் கிடைச்சாதான் அந்த சந்தோஷத்துக்கே மதிப்பு எனக்கு தெரிஞ்சு. சரி, நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். அவங்க கான்செப்ட் போயிடலாம். ஸ்ட்ரக்சர், பேசிசிட்டி, ரிலேஷன்ஷிப் அண்ட் அமீன். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி வேக ஆயிடும், அதனாலதான் நடுவில் ஏதாவது பேசுவேன். Basicity of amines is related to that structure. So ஒரு amines உடைய basic strength, basicity எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. Basic character of an amine depends upon the ease of formation of cation by accepting a proton from the acid. என்ன சொல்றாங்க? ஒரு ஆசிட்ல இருந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியா அது ஒரு கேட்டையானா ஃபார்ம் பண்ணணும். என்ன கேட்டையானா ஃபார்ம் பண்ணணும்? N+ அப்படின்ற ஒரு கேட்டையானா ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அமீனுக்கும் ஒரு பேசிக் கேரக்டர் இருக்கும் இல்லையா? அது எந்த அளவுக்கு H+ வாங்கிக்கிட்டு புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு N+ மாறுதோ அதை பொறுத்துதான் அது மோர் பேசிக்கா லெஸ் பேசிக்கான்னு சொல்ல போறோம். The more stable the cation, எனக்கு கிடைக்கிற கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இஸ் ரிலேட்டிவ் டு த அமீன், மோர் பேசிக் இஸ் த அமீன். அப்போ அது மோர் பேசிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க கார்பன் கான்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் more stable than secondary carbocation, which is more stable than primary carbocation.
இல்லையா? இதெல்லாம் கார்போ கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட்ரஜன் கேட்டையான். நைட்ரோனியம் இல்ல, நைட்ரஜன் கேட்டையான், நைட்ரஜன் இஎம், நைட்ரஜன் இஎம். ஓகே, அல்கனமின்ஸ் வெர்சஸ் அமோனியா. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? அல்கனமின்ஸ் வெர்சஸ் அமோனியா. அமோனியாவுக்கும் அல்கனமின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆசிட் கூட, அதாவது ஒரு ஆசிட்ல இருக்கிற புரோட்டான் கூட அது சேரும்போது எப்படி சேருதுன்றதை கொடுத்துருக்காங்க. ரெண்டும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்து தான் பாண்ட் மேக் பண்ண போகுது. பட் என்ன வித்தியாசம்னு பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் த ரியாக்ஷன் ஆஃப் அல்கனமின்ஸ் அண்ட் அமோனியா வித் எ புரோட்டான். கம்பேர் தேர் பேசிசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு அல்கனமின் RnH2 பிரைமரி அமீன். இந்த பிரைமரி அமீன் எடுத்துட்டு H+ கூட சேர்க்கிறாங்க. எனக்கு என்ன கிடைக்குதுன்னா Rn+ ஒன்று கிடைக்குது. இதுதான் கேட்டையான். 3 H இருக்கு. ஓகே, இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. NH3 அமோனியா அது கூட ஒரு H+ சேர்த்தா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் H கூட பாண்ட் மேக் பண்ணி 4 H ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ இதுவும் ஒரு கேட்டையான் தான், இதுவும் ஒரு கேட்டையான் தான். இது ரெண்டுத்துல எதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம்? டியூ டு த எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப். இந்த அல்கைல் குரூப்புக்கு என்ன நேச்சர் இருக்கும்? பிளஸ் ஐ கேரக்டர் இருக்குமா? அதாவது எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இல்லனா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். யார? அல்கைல், மெத்தில், எத்தில் இந்த மாதிரி அல்கைல் குரூப்ஸ். அப்ப டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் டியூ டு த எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப், இட் அதாவது ஆர் புஷஸ் எலக்ட்ரான் டுவர்ட் நைட்ரஜன். அந்த ஆர் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானை தள்ளுது. and thus make the unshared electron pair more available for sharing with the proton of the acid. அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் H+ கூட சேர்றதுக்கு. ஏன்னா அல்கைல் வந்து எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. ஓகேவா? more available for sharing with the proton of the acid. Moreover, the substituted ammonium ion formed from the amine gets stabilized. இங்க கிடைக்கக்கூடிய அல்கைல் அமீன் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, stabilized due to the dispersal of the positive charge by the plus I effect of the alkyl group. So இந்த அல்கைல் குரூப் உடைய பிளஸ் ஐ நேச்சரால அங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுதுன்னா கொஞ்சம் டிஸ்பர்ஸ் ஆகுது, பிரியுது, ஷேர் ஆகுது மியூச்சுவலா. அப்படி ஷேர் ஆகுறதுனால எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா அல்கைல் குரூப் எலக்ட்ரானை கொடுத்து நைட்ரஜனுக்கு லோன் பேர் எலக்ட்ரான்ஸை கொடுக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ரெடிலி அவைலபிளா புரோட்டான் கூட சேர்க்கறதுனால கார்பனுக்கும் கொஞ்சமா அல்கைலுக்கும் கொஞ்சமா பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்ப நியூக்ளியர் ஃபைல் வந்து ஈஸியா N+ அட்டாக் பண்ணாது. அது கொஞ்சம் குழம்பும் இல்லையா? எங்க C+ இருக்கு, N+ இருக்கு, எதுல சேரலாம் அப்படின்னு யோசிக்கும். அந்த மாதிரி நடக்கும் போது ஸ்டெபிலிட்டி எனக்கு ஓரளவுக்கு அதிகமாகும். ஓகே, ஹென்ஸ் அல்கைல் அமீன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் பேஸ் தேன் அமோனியா. அப்ப அல்கைல் அமீன்ஸ்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா அமோனியாவை விட ஸ்ட்ராங் பேஸ். ஏன்னா அங்க பிளஸ் ஐ நேச்சர்ல அல்கைல் இருக்கு, அது எலக்ட்ரானை இன்னும் சீக்கிரமா கொடுக்க சொல்லும். எலக்ட்ரானை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேஸ்னே சொல்லுவோம். ஓகே, அப்ப அல்கைல் அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் தேன் அமோனியா. Thus, the basic nature of aliphatic amines should increase with the increase in the number of alkyl group. அப்ப இதை பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பிளஸ் ஐ நேச்சர் அல்கைல் வர பேசிக் நேச்சரும் அதிகமாகும். அப்ப செகண்டரி அமினா இருந்துச்சுன்னா, டெர்ஷரி அமினா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான அல்கைல் குரூப் வருது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப இன்னும் மோர் பேசிக்கா இருக்கும் அப்படின்னு தோணுதா? ஓகே, திஸ் ட்ரெண்ட் இஸ் ஃபாலோட் இன் த gaseous phase. ரொம்ப முக்கியமான விஷயம், லிக்யூட்ல இல்ல, அக்வஸ் ஃபேஸ்ல இல்ல, gaseous phaseல இந்த ட்ரெண்ட் கரெக்டா இருக்கும். The order of basicity of amine in the gaseous phase follows the expected order. டெர்ஷரிக்கு அதிகம், அதை விட செகண்டரிக்கு கம்மி, செகண்டரி விட பிரைமரிக்கு கம்மி, பிரைமரி விட அமோனியாவுக்கு ரொம்ப கம்மி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பேசிக் ஆர்டரை சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி. யார் மோர் பேசிக்கா இருப்பாங்கன்னா டெர்ஷரி அமீன் மோர் பேசிக்கா இருப்பாங்க. டெர்ஷரி அமீனை விட செகண்டரி அமீனுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், அதை விட பிரைமரி அமீனுக்கு இன்னும் கம்மி, அமோனியாவுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதுல அல்கைலே இல்ல, இங்க ஒரு பிளஸ் ஐ குரூப் இருக்கும், ஒரு அல்கைல். செகண்டரியில 2 அல்கைல் குரூப் இருக்கும், டெர்ஷரியில 3 அல்கைல் குரூப்பா இருக்கும். புரியுது தானே? ஓகே, அல்கைல் குரூப் அதிகமா இருந்துச்சுன்னா பேசிக் கேரக்டர் அதிகமா இருக்கும். இது gaseous phase-ல. ஓகே, the trend is not regular in the aqueous phase, aqueous state. சோ என்ன சொல்றாங்க? அக்வஸா இருக்கும்போது, தண்ணியில கரைச்சி வச்சிருக்கும் போது இந்த ட்ரெண்ட் ஒழுங்கா செட் ஆகாது. ஏன்னா அங்க ஹைட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும், அதாவது வாட்டர் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணும் இல்லையா, சால்வேஷன் எஃபெக்ட் வரும். தென் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டை யார் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, எத்தனை ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் பொறுத்து மாறும். So as evidenced by their PKB values. இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரெண்ட் அக்வஸ்ல இல்லன்றதுன்னா, PKB values முன்னாடி டேபிள் காமிச்சல, அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சில காம்பவுண்ட்ஸ்க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் மாறி இருக்கும். So values given in table 9.3. Okay, in the aqueous phase the substituted ammonia cations get stabilized not only by electron releasing effect of the alkyl group. alkyl group electron release பண்ணது, அதனால மட்டும் தான் இந்த கேட்டையான் அமோனியம் கேட்டையான் நைட்ரஜன் பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த நைட்ரஜன் பிளஸ் ஸ்டேபிள் ஆகுதான்னு கேட்டா, பட் ஆல்சோ எதை வச்சோம்னா சால்வேஷன் வித் வாட்டர் மாலிக்யூல், வாட்டர் கூட சால்வேஷன் ஆகுது இல்லையா, அதனாலயும் அது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
the greater the size of the ion, அயானுடைய சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா lesser will be the solvation. Solvation ஒழுங்கா நடக்காது. அப்போ யோசிச்சு பாருங்க, and the less stabilized as the ion, அந்த அயானுடைய ஸ்டெபிலிட்டியும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The order of stability of the ions are as follows. ஸோ இங்க பாருங்க, இது ஒரு என்ன காம்பவுண்ட், பிரைமரி அமீன் இல்லையா, இங்க எழுதிருக்காங்க பிரைமரி அமீன். இப்போ இதுல 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால பிரைமரி அமீன்ல 2 தானே சார் இருக்கும் கேட்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைமரி அமீன்ல 2 இருக்கும், பட் அதுல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ஆசிட்ல இருக்கிற H+ கூட சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, குவாடினரி அமோனியம் காம்ப்ளெக்ஸ், அதாவது N+ ஒன்று ஃபார்ம் பண்ணுது. இப்போ இது பிரைமரி அமீன்ல இருந்து உருவான புரோட்டனேட்டட் அமீன். வெறும் இப்படி சொல்லலாம், இது அமீன் தான், N+ இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம், புரோட்டனேட்டட், புரோட்டான் ஆட் ஆகிருக்கிற புரோட்டனேட்டட் அமீன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இந்த புரோட்டனேட்டட் அமீன் வாட்டர் கூட சேரும்போது 3 ஹைட்ரஜன் பாண்டா ஃபார்ம் பண்ணும். அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமா ஃபார்ம் ஆகுது, அப்ப இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்டா? ஏன்னா நைட்ரஜன் ரொம்ப மோர் கேட்டியானிக் நேச்சர்ல இருக்காது, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இருக்காங்க. ஓகே, அடுத்தது செகண்டரி அமீன் இருக்கு. இதுல 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஏற்கனவே செகண்டரி அமீன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் NHன்னு, அது கூட புரோட்டனேஷன் பண்ணதுனால ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கும். அப்ப சால்வேஷன் எஃபெக்ட் கம்மியாகுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் தான் வந்து சேருது. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் வாட்டர் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் பை சால்வேஷன். என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் பாண்டு ஃபர்ஸ்ட் பிரைமரியில 3 இருக்கு, செகண்டரியில 2 தான் இருக்கு, டெர்ஷரியில ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் தான் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் பாண்டிங் நேச்சர் இருக்குல்ல, அது கம்மியாக அதனுடைய ஸ்டெபிலிட்டியும் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. சால்வேஷன் எஃபெக்ட்ல ஸ்டெபிலிட்டியும் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. நான் இந்த பாயிண்டோட வேணா முடிக்கிறேன், ரொம்ப நேரம் தியரி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா போர் அடிக்கும்ல. ஃபைன், நான் முடிஞ்ச அளவுக்கு தியரியை கட் பண்ணணும்னு தான் நினைப்பேன், ஆனால் தியரியிலேயே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனால தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடும். ஃபைன், கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டிடியூட்டட் அமோனியம் கேட்டையான். அமோனியாவுடைய கேட்டையான்ல, அதாவது N+ இருக்கும்போது அதுல சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறதுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டிடியூட்டட் அமோனியம் கேட்டையான். சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும் போது அந்த அமோனியம் கேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கர் ஷுட் பி த கரஸ்பாண்டிங் அமீன் ஆஸ் ஏ பேஸ். அப்ப அந்த அமீன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு தான், அதாவது சாரி கார்போகேட்டையான், டெர்ஷரி அமோனியம் கேட்டையானுக்கு தான் என்னது ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அது மோர் பேசிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன், thus the order of basicity of aliphatic amines. So இப்போ இங்க பாருங்க, அலிஃபாட்டிக் அமீனுடைய பேசிசிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி இஸ் கிரேட்டர் than செகண்டரி which is greater than tertiaryன்னு சொல்றாங்க. ஏன் புரியுதா? பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல பிரைமரி அமீன் என்ன பண்ணுதுன்னா அதிகமான அளவுல வாட்டர் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்ப இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ பிரைமரி அமீனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னா அப்ப அதுதான் மோர் பேசிக்கா இருக்கும், அப்படின்னு சொல்றாங்க. டெர்ஷரி அமீனுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி, அப்ப அது லெஸ் பேசிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி which is opposite to the inductive effect based order. அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சு பார்க்கும்போது பிளஸ் ஐ நேச்சர் அப்படின்னு ஒன்று சொன்னோம். இண்டக்டிவ் எஃபெக்ட் அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டெர்ஷரி இஸ் மோர் தேன் செகண்டரி விச் இஸ் மோர் தேன் பிரைமரி அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, சால்வேஷன் எஃபெக்டை பொறுத்து, ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து, அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அமோனியம் கேட்டையான், இந்த மூணுத்தையும் பொறுத்து, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அமோனியம் கேட்டையான் இந்த மூணுத்தையும் பொறுத்து இப்ப நம்ம ஒரு ஆர்டர் எழுதுறோம். அந்த ஆர்டர் அப்படியே எப்படி இருக்கு, தலைக்கீழ இருக்கு. பிரைமரிக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க பேசிக் ஸ்ட்ரென்த். Okay, which is opposite to the inductive effect. Okay, secondly, when the alkyl group is small, நான் எடுத்துக்கக்கூடிய alkyl group ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா, like methyl, there is no steric hindrance. அங்க steric hindrance அந்த லெவல்ல இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? to the hydrogen bonding. In case of the alkyl group is bigger, ethyl, propyl அந்த மாதிரி பெரிய alkyl group எடுத்துக்கிட்டா than methyl group, அதாவது மெத்தில தாண்டி மெத்தில விட பெரிய alkyl group எடுத்துக்கிட்டா, there will be a steric hindrance to hydrogen bonding. அப்ப ஹைட்ரஜன் பாண்டிங்ல ஏற்படுறதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஓகேவா? கூட்ட நெரிசல் மாதிரி ஒன்று உருவாகும். therefore the change of the nature of the alkyl groups, example from methyl to ethyl. அப்போ எனக்கு எடுத்துக்கக்கூடிய alkyl group மெத்தில எடுத்துக்காம அதுக்கு பதிலாக எத்தில் எடுத்துனா அப்ப கூட அதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்ல என்ன இருக்கும்? வேரியேஷன் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. from methyl to ethyl results in change in the order of the basic strength. Thus there is a subtle interplay of the inductive effect, solvation effect and the steric hindrance of the alkyl group which decides the basic strength of alkylamine in the aqueous state. So gaseous phase la எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம சொன்ன ஆர்டர் அப்படியே தான் இருக்கு, tertiary, secondary, primary. ஆனா aqueous phase ல aqueous வாட்டர்லயோ ஏதாவது ஒரு சால்வெண்ட்லயோ டிசால்வ் பண்ணி வச்சிருந்தோம்னா அப்போ அந்த aqueous phase ல
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் ஒரு அல்கைலையும் பொறுத்து டிபெண்ட் அப்பான் த அல்கைல், எந்த மாதிரியான அல்கைல் குரூப் இருக்கு அதுக்கு எவ்வளவு ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்கும், அது எவ்வளவு சால்வேஷன் எஃபெக்ட் உருவாக்கும், எவ்வளவு இண்டக்டிவ் எஃபெக்ட் உருவாக்கும், இதெல்லாம் பொறுத்து எனக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் மாறும்னு சொல்றாங்க. ஓகேவா? The order of basic strength in case of methyl substituted amines, sir. Methyl substituted amines and ethyl substituted amines in aqueous solution as follows. So பாருங்க, டைஎத்தில் அமீன் இருக்கு அப்படின்னா இது செகண்டரி அமீன். இப்போ நான் எத்திலுக்கு மட்டும் எழுதுறேன். எத்தில் சப்ஸ்டிடியூட்டட் அமீனா இருந்துச்சுன்னா செகண்டரி இஸ் மோர் பேசிக் தென் டெர்ஷரி, விச் இஸ் மோர் பேசிக் தென் பிரைமரி, விச் இஸ் மோர் பேசிக் தென் அமோனியா. இது எத்தில் சப்ஸ்டிடியூட்டட் அமீன்ஸுக்கு, எத்தில் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிற அமீன்ஸுக்கு. அடுத்தது மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் அமீன்ஸ்க்கு என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க. ஓகே, செகண்டரி அமீன் இஸ் மோர் பேசிக் தென் பிரைமரி அப்படின்னு எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் டெர்ஷரி எழுதிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அமோனியாவே எழுதிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இது 231, இது 213, 231 213, 213ன்றது மெத்திலுக்கு, 231ன்றது எத்திலுக்கு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த நம்பரை மட்டும் 231 213 அப்படின்னு ஞாபகம் வச்சா கூட எத்திலுக்கு என்ன மெத்திலுக்கு என்னன்றதை வச்சு சொல்லலாம். இதுலயே இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எத்திலும் மெத்திலும் ஆல்கைல் சப்ஸ்டிட் ஆயிருக்கும் போது அதனுடைய பேசிசிட்டி எந்த ஆர்டர்ல இருக்கும்ன்றத நிறைய தடவை என்ன பண்ணிருக்காங்க, நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்தது அரைல் அமீன் வெர்சஸ் அமோனியான்னு இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம அலிஃபாட்டிக் அமீன்ஸை பொறுத்து பேசிசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது அரைல் அமீன் அரோமேட்டிக் அமீன்ஸ் கூட அமோனியாவுக்கும் நடுவுல பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கும் எப்படி கம்பேர் பண்றாங்க. பட் நம்ம இது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்ல, அதாவது பார்ட் 3ல பார்க்கலாம். ஃபைன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.